இன்னைக்கு என்னோட டீ10 ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மர்லாம் ரொம்ப இருக்குது. அப்படியே என்னோட ஃபேஸு கை எல்லாமே வந்து ரொம்ப டேன் ஆகி போச்சு. சரி ஒரு டீ10 பேக் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்துட்டு அக்கா நான் போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னடா இது, நார்மலாக நம்ம கேட்டாலே எந்த வேலையும் செய்யாது, அதுவாக தானாக வந்து நான் பண்ணி தரவான்னு சொல்லவும் இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி, அதுவா பண்ணுதுன்னு சொல்லுதே, சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ஃபேஸில் இருக்கிற ஸ்மால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுறதுக்காக ஸ்மால் ஐஸ் க்யூப் வச்சு ஸ்மூத்தாக அப்படியே ரப் பண்ணி விட்டுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பர். இதுக்கு வந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் அப்படியே சுகர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து என் மூஞ்சில் போட்டு தேய்ச்சிருக்க பாருங்க. மூஞ்சி மட்டும் இல்லை, கண்ணு மூக்கு வாயில் எல்லாத்துலேயும் போடுற மாதிரி அதுக்கு இருக்கிற எல்லா கோவமும் என் மேலே காட்டுச்சு. இதுதான் நான் நமக்கு கிடைச்ச சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மூஞ்சி அப்படின்னு நினைக்காம போட்டு தேய்யன்னு தேய்ச்சிருக்கு. அப்பாடா! இந்த ஒரு ஸ்டெப்புக்கே இப்படி இருக்கு. அடுத்தடுத்து ஸ்டெப்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதே எனக்கு சத்தியமா ரொம்ப பயமாவுது. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கொஞ்சமா அதில ரைஸ் பவுடர் போட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ண போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரியே இருக்கும். ஆனா ஸ்க்ரப்பர் கிடையாது. கொஞ்சம் ஃபேஸ் பேக் மாதிரி. சும்மா லைட்டா அப்படியே ஃபேஸ்ல போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா, அது வந்து நல்லா செட் ஆயிடும். சரி, இந்த டீ10 பேக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆயிடுச்சு ஆகும். சரி, அது வரைக்கும் நம்ம பசியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் வந்து எங்கள் அம்மாலாம் பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பேக் இல்லாம எக்ஸ்ட்ராவா தேஜா வந்து ஒரு டொமேட்டோ கொண்டு வந்து அக்கா இது போட்டு தேய்ச்சிங்கன்னா அப்படியே பழுப்பெல்லாம் ஆயிடும்க்கா மூஞ்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் பண்ணிச்சு. சரி ஓகே, ஏதோ பண்றேன்னு சொல்லுதே பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மூஞ்சி ஃபுல்லா அதோட கையில விட்டுருக்கேன். விட்டதே போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. எப்பாடா ஆள விடுமா அப்படின்றதுக்குள்ள ஃபைனல் ஸ்டெப் முடிஞ்சு போயிடுச்சுக்கா, இதை நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பால் அதில் கொஞ்சமா வந்து ரைஸ் பவுடர் அப்படியே கொஞ்சமா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லா பேக் போட்டுட்டு இருக்கு. கண்ணுக்கு மூக்குக்கு எல்லாத்துக்கும் போடுது மூஞ்ச தவிர. ஃபேஸ் பேக் போட்டு முடிஞ்சிச்சு. எப்படியோ இது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டலாம். ஐயோ கிட்டி, நீ என்ன இந்த பக்கம், என்ன என்னை பார்த்தா வந்து பேய் மாதிரி தெரியுதா? நான் தான் பேய், உன்னை எடுத்து போகிறதுக்கு வந்திருக்கேன். என்ன என்னை பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? என்ன பால் ஸ்மெல் வருதா? ஹலோ, யாருங்க கால் பண்ணுறது? என்ன உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா? சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வைங்க ஃபோனு. சரி கிட்டி, நீ போய் விளையாடிக்கோ, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சோப் எதுவும் போடல, நார்மலாக வாட்டரில் போட்டு கழுவிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக இருந்தது. சன்னுக்கெலாம் ரொம்ப எக்ஸ்போசர் ஆகிட்டு வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப டேன் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு சுத்தமாக கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி டீ10 பேக் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பிஃபோர் பிக்சர் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நான் காட்டுறேன். அதில் எவ்வளோ டேன் ஆகிருக்கு அண்ட் அது இப்போ வந்து டீ10 பேக் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கிளியராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நமக்கு ஈஸியாக வீட்டிலையே கிடச்சிரும். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நல்லாவே நம்ம டீடான் பண்ணிக்கலாம்.